வணக்கம். மீனராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன் பார்க்கலாம். ஜென்ம சனி தொடங்கியிருக்கு இல்லையா? மீனராசி நேயர்கள் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கள் வந்ததுன்னா பொறுமையாக இருங்க. தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வேலையை விடுறது, இந்த வேலை வேணான்னு முடிவெடுக்கிறது, நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் அதிகமாக முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் ஜென்மசனி காலகட்டங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். பொதுவாக ஜென்மசனி காலங்களில் அது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. அதனால அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலம் மீனராசி நேயர்கள் மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கான பரிகாரங்கள், பிரதோஷ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. அதுலேயும் முக்கியமாக சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு, அந்த சமயத்தில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது இந்த ஜென்ம சனிக்கு சிறப்பான பலன்களை தரும். அதே போல சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப அழகா திருமூலர் சொன்னார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அப்படி குருமார்களினுடைய ஜீவசமாதிக்கு சென்று வழிபாடு செய்வது மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலத்தில் மிக முக்கியமான பரிகாரம். முடிந்தால் ஒரு முறை திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை இந்த வழிபாடு குறைத்து தரும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.